கோட் படத்தை தொடர்ந்து நம்ம விஜய் சார் நடிக்கவுள்ள தளபதி 69வது திரைப்படத்தை வினோத் சார் இயக்க இருக்காரு. இந்த படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய படப்பிடிப்பை வர ஆகஸ்ட் மாதத்துல ஸ்டார்ட் பண்ணவும் இருக்காங்களா. இது அரசியல் கதையம்சம் கொண்ட படமாக உருவாக இருப்பதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகி இருக்கு. இந்த படத்திற்காக நம்ம விஜய் சார் அவர்களுக்கு ரூபாய் 250 கோடி சம்பளமுமே பேசப்பட்டிருக்கா. இப்படி சினிமாவில் டாப் கீழ சென்று கொண்டிருக்கும் விஜய் சார் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். அதற்கான உறுப்பினர்கள் சேர்க்கையுமே ஆன்லைன்ல சூப்பரா போயிட்டு இருந்தது. தளபதி 69வது படத்துடன் சினிமாவை விட்டு விலக முடிவெடுத்துள்ள விஜய் சார் முழு நேர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில விஜய் சாருடைய கட்சி குறித்து புதிய அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கு. நம்ம விஜய் சாருடைய தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கான பணிகள் தற்போது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். சோ அதன்படி பாத்தீங்கன்னா அந்த கட்சியுடைய முதல் மாநாட்டை வர ஜூன் 22ஆம் தேதி, அதாவது தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் நடத்த பிளானுமே போட்டிருக்காங்களாம். அதற்கான பணிகளுமே தற்போது தீவிரமாக நடந்து வருவதாகவும் தமிழக வெற்றிக் கழக தரப்புல இருந்து ஒரு சில தகவல் எல்லாம் லீக் ஆகியிருக்கு. சோ இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தற்போது லாரன்ஸ் மற்றும் பாலா ஆகிய இருவருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்களாம். கொஞ்ச நாட்களாகவே காமெடி நடிகர் பாலா அவர்கள் பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. சோ அவருடன் கைகோர்த்து லாரன்ஸுமே தற்போது பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. லாரன்ஸ் பல வருடங்களாகவே ட்ரெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அவருமே பல உதவிகளை முன்பே செய்து கொண்டிருந்தவர் தான். தற்போது பாலாவுடன் இணைந்து 2 பேருமே நிறைய உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்த தளபதி விஜய் அவர்கள் தற்போது இவங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இந்த தகவலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.